எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்து வருகிறீர்கள். அன்பு தாவத நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறதுக்காக. மீண்டும் ஒரு ஞாயிற்று ஆராதனையில கலந்து கொள்கிறதற்கு என் தேவன் நீர் கிருபை அளிக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் பேசுங்க. கர்த்தாவே, எங்களையும் கூட இந்த வேளையில எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. கர்த்தாவே, எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் அனைத்தையும் மன்னிங்க தகப்பனே. மீண்டுமாய் ஒரு முறை கர்த்தாவே எங்களை சுத்திகரிக்கும்படியாய் உம்மிடத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்தமாக்குங்க கர்த்தாவே. உங்களுடைய வார்த்தைகளை கர்த்தாவே பேசுகிற உங்கள் அடியார் கூட இருங்க. பேசுகிற அவரையும் கூட ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அப்படியே அந்த வார்த்தைகள் கடந்து வருகிற பொழுது அதை கேட்கிற எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருங்க கர்த்தாவே. அந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளாக பிரவேசிக்கிறபடினால் நாங்களும் கூட பரிசுத்தமுள்ளவர்களாக இருப்பதற்கு எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீரே போதுமானவராயிருங்க. தாங்கிக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. நாளிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம்
மறுபடியும் ஒரு முறை கேட்கிறதற்கு கர்த்தர் அளித்திருக்கிற கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாள் வரை ஆண்டவர் நமக்கு துணையாக இருந்து நம்மை காப்பாற்றி நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். 11ஆம் மாதத்தில் 22ஆம் நாளில் இந்த ஞாயிறு வேளையில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்கிறதற்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்கிட்டு இருப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரையில. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாகப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள் என்பது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். 5ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே அப்போஸ்தலனாகிய பேதுரு பல்வேறு இடங்களிலே சிதறி போன தேவனுடைய பிள்ளைகளுக்கு எழுதுகின்ற இந்த நிருபத்திலிருந்து இந்த வார்த்தைகளை சிந்திப்பதற்கு ஆண்டவர் நமக்கும் கிருபை அளித்திருக்கிறார். அது அக்காலத்திலே அவர்களுக்கு எழுதப்பட்டது என்றாலும் கூட அது இக்காலத்திலே நமக்கும் பயன்படக்கூடியதாகவே இருக்கின்றது. நாம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு. மறுபடியும் 9ஆம் வசனத்தில் அதனை வாசிக்கிற பொழுது உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள். ஆகையினாலே ஆத்ம ரட்சிப்பை பற்றி அங்கு எழுதுகிறார். இந்த ஆத்ம ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளவிருக்கின்றோம். அது வருங்காலத்தில் நிகழ வேண்டிய ஒன்றாகும். ஆனால் கடந்த காலத்தில் நமக்கு நிகழ்ந்தது ஒன்று உண்டு. அது கடந்த காலத்திலே நிகழ்ந்தது 4ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார் என்பது கடந்த காலத்தில் நிகழ்ந்த ஒன்று. 3 காலங்கள் உண்டு. கடந்த காலத்தில் அது நிகழ்ந்தது, மறுபடியும் ஜனிப்பித்தது. எங்கே இருந்து ஜனிப்பித்தார்? நம்முடைய பாவங்களினின்று அவர் மரித்ததினாலே கிடைத்த ரட்சிப்பு நம்முடைய மறுபிறப்பு ஆகும். அதனைத்தான் அங்கே வாசிக்கின்றோம். இந்த கடந்த கால ரட்சிப்பை குறித்து நம்முடைய பாவங்களில் நாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதனை நாம் நினைவு கூர்ந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகின்றோம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்துல நாம் என்ன வாசிக்கின்றோம் என்றால், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான். பிரதான பாவியாகிய என்னை இயேசு கிறிஸ்து ரட்சித்தார் என்று பவுல் எழுதுகிறார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிற
அந்த வார்த்தையினாலே நாம் எல்லாரும் முற்காலத்துல தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களாக பாவத்திற்குள்ளானவர்களாக நம் விருப்பம் போல இருந்த ஒரு நிலைமையை மாற்றி நமக்கு ரட்சிப்பை தந்தார். 1 யோவான் 1ஆம் அதிகாரத்துல 8ஆம் 9ஆம் வசனங்களிலே இப்படி வாசிக்கின்றார். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஆகையினாலே நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்த பொழுது அவர் நமக்கு நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நமக்கு மன்னித்து நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார். நமக்கு ஒரு உயர்வான நிலைமை அவருடைய சிலுவையின் இரத்தத்தினாலே நமக்கு கிடைத்திருக்கிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல நாம் என்ன வாசிக்கின்றோம் என்றால், அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம் என்று 1 பேதுரு 2:24 நாம் வாசிக்கின்றோம். 1 பேதுரு 2:24 நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். குணமானீர்கள், பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது, இனி நான் பாவி அல்ல, நான் கிறிஸ்துவோடு கூட இருக்கின்றவன் என்பது கடந்த காலம். ஒரு ரட்சிப்பை அடைந்தாயிற்று. அது முதலாம் ரட்சிப்பு. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு அது எப்பொழுது நடந்தது? கடந்த காலத்தில் நடந்தது. அதனால்தான் பவுல் தைரியமாய் சொல்லுவான், இனி நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லுவான். அதற்கு முன்னதாக அவன் பிரதான பாவி என்று சொல்லுகிறான். ஆனால் கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்திலே வாசிக்கிற பொழுது அவன் என்ன சொல்லுகிறான்? இனி நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று அவன் சொல்லுகிறான். வாசிப்போம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இரண்டாவதாக நிகழ்காலத்தில் நடைபெறுகிற ஒன்று. கடந்த காலத்தில் சிலுவையில் அறையப்பட்டு அதனாலே அவருடைய தழும்புகளினாலே குணமானவர்கள். இப்பொழுது இனி நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று பவுல் எழுதுகிறான். ஆகையினாலே தற்காலத்திலே இப்பொழுது நாம் அவருக்கு உகந்த பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ்கின்றோம். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கின்றோம். 2:9 நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் நிலத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். தற்காலத்தில் நிகழ்காலத்தில் அவருக்கு சொந்தமான ஜனமாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். முற்காலத்தில் நாம் இருந்த நிலைமையில் இல்லாமல் நாம் ரட்சிக்கப்பட்டு அவருடைய தழும்புகளால் குணமாகி இப்பொழுது பரிசுத்த ராஜரீக ஆசாரிய கூட்டமாக அவரை பற்றி சொல்லுகிறவர்களாக நற்சாட்சியை பெற்றவர்களாய் நாம் இருக்கிறதுனால அந்த சாட்சியினை மற்றவர்களுக்கு சொல்லுகிற அவருடைய சொந்த ஜனங்களாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். மேலும் 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல இப்படி வாசிக்கின்றோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். 9ஆம் வசனம். அங்கேயே தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். கர்த்தர் தற்காலத்தில இப்பொழுது நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்களாகிய நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் பரிசுத்த ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கின்றோம். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். ஏனென்றால் தேவனால் பிறந்தவர்கள் நாம். அவருடைய வித்து நமக்குள்ளாக தரித்திருக்கிறது.
அவருடைய வித்து என்று சொல்லப்படுகிற பொழுது அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளாக விதைக்கப்பட்டிருக்கிறபடியினாலே நாம் அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். அது எதனால் உண்டாயிற்று? அவரை விசுவாசத்தினாலே. யோவான் 1ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்துல வாசிக்கிற பொழுது நாம் வாசிக்கிறோம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று வாசிப்போம். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆகையினாலே தற்காலத்துல இந்த நிகழ்காலத்துல நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தையுடையவர்களாக வாழ வேண்டும், வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்றால் அவரில் இருந்த சிந்தையை எனக்குள்ளாக இருக்க வேண்டும். அது நிகழ்காலத்தில் அல்லது இப்பொழுது நம்மில் காணப்பட வேண்டுமே. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கின்றோம். அங்கே பவுல் என்ன எழுதுவார்? நமக்குள்ளாக எப்படிப்பட்ட சிந்தை இருக்க வேண்டுமா? கிறிஸ்துவுக்குள் இருந்து அந்த சிந்தையே நமக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று அவர் எழுதுகிறார். 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது என்று அவர் எழுதுவார். உண்மையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்குள்ளாக அப்படிப்பட்ட அந்த சிந்தை இருக்க வேண்டும். இது எப்படிப்பட்ட சிந்தை? அவர் தம்மை தாழ்த்தின சிந்தை. 2:5 வாசிப்போம். பிலிப்பியர் 2:5. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்து தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். உண்மையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய தாழ்மையை நாம் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வில் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அவர் அடிமையின் ரூபம் எடுத்து தம்மைத்தாமே தாழ்த்தினார் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த இடம் நம்முடைய தாழ்மையின் சிந்தையுடைய அந்த இடத்தை நாம் அடைந்தவர்களாக இருக்க வேண்டும். பல சமயங்களில் நமக்குள்ளாக பல்வேறு விதமான பெருமைகள் வெளிப்படுகிறது உண்டு. நம்முடைய படிப்பு இருக்கிறதுனாலே, நமக்கு செல்வம் இருக்கிறதுனாலே, உயர்வான நிலையில இருக்கிறபடினாலே, பல்வேறு விதமான வாய்ப்புகளை உருவாக்கினபடினாலே நாம் மற்றவர்களை காட்டிலும் எல்லா விதத்திலும் உயர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய நிலைமையெல்லாம் வருகிற பொழுது பல சமயங்களிலே நாம் பெருமைப்பட்டுக் கொள்ளுகிறது உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்துவில் இருந்த அந்த சிந்தை நம்மில் இருக்க வேண்டும். நாம் பரிசுத்த கூட்டத்தை சார்ந்தவர்கள். அது மட்டுமல்லாமல் 1 Peter 3ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கின்றோம். 10 12 வரையில வாசிப்போம். 1 Peter 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து விடுதலை என்ன நாம் வாசிக்கிறோம் என்றால், ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. ஆகையினாலே நாம் நல்ல நாட்களை காண வேண்டும் இருக்கிறபடினாலே செய்ய வேண்டியவற்றை நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இந்த காலத்திலே செய்ய வேண்டும். நாவை பொல்லாப்புக்கும் உதடுகளை கபடத்துக்கும் விலக்கி காக்க வேண்டும். பொல்லாப்பு நம்மை தேடி வருகிற பொழுது அதிலிருந்து விலகி போகிறவர்களாக இருக்க வேண்டும். பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்மை சமாதானத்துக்கு என்றே ஆண்டவர் அழைத்திருக்கிறார் வாருங்கள். அதனால் அது எப்படி கிடைக்கும்? நம்முடைய சொந்த நடக்கையால் தான் கிடைக்கும். நாவை நாம் காத்துக் கொள்கிறோம், கபடத்துக்கு விலகி இருக்கிறோம், பொல்லாப்பு வருகிற பொழுது அதற்கு உட்படாமல் விலகி விடுகிறோம், நன்மையை செய்கின்றோம், சமாதானத்தை தேடுகிறவர்களாக இருக்கிறோம். ஏன்? நாம் நல்ல நாட்களை விரும்புகிறோம். அது எதிர்காலத்தில் உண்டாக வேண்டியது. நாம் ஆண்டவருடைய கிருபையினாலே பரிசுத்தம் உள்ளவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். 1 Corinthians 6ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்துல நாம் என்ன வாசிக்கின்றோம் என்றால், உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள்.
ரட்சிக்கப்படுகிறீர்கள். ஆகையினாலே நாம் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமான்களாக மாற்றப்பட்டு வாழுகின்றவர்களாய் இருக்கின்றோம். பரிசுத்தம் உள்ளவர்களாக நாம் வாழுகின்றோம். நாம் நீதிமான்களாக தேவனாலே மாற்றப்பட்டிருக்கின்றோம். ஆகையினால் நாம் தவறு செய்தவர்களோ குற்றம் இழைத்துக் கொண்டிருக்கிறவர்களோ அல்ல. நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டு நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் தற்கால வாழ்வு. தற்கால வாழ்வு பரிசுத்த வாழ்வு. தற்கால வாழ்வு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையுடைய வாழ்வு. தற்கால வாழ்வு பொல்லாப்பை விட்டு நீங்கி இருக்கிற நல்ல வாழ்வு. தற்கால வாழ்வு நீதிமானுடைய வாழ்வு. தற்கால வாழ்வு பரிசுத்தமுள்ள மனிதனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்வு. கடைசி காலம் எதிர்காலம். நாம் எதிர்காலத்தில் ஒன்றனை எதிர்பார்க்கின்றோம். அதுதான் 1 பேதுரு 1 அதிகாரம் 9ஆம் வசனம். அதுதான் 5ஆம் வசனத்திலும் கூட வாசித்தோம். 9ஆம் வசனத்தை வாசிப்போம். உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள். அடைய போகின்றோம் ஒன்றினை, அது கடைசி கால ஆத்ம ரட்சிப்பு. இப்படி நாம் வாழ்கிறதினால முதலில் ஆண்டவர் நம்மை மன்னித்து விட்டார், அவருடைய பிள்ளைகளாக்கி கொண்டார். 2வது நாம் அவரை போலவே வாழுகின்றோம். அவர் நமக்குள்ளாக பிழைத்திருக்கிறார். அவருடைய சிந்தை நமக்குள்ளாக இருக்கிறது. பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கின்றோம். 3வது அவர் வருகிற பொழுது நம்முடைய ஆத்மா ரட்சிக்கப்படுகிறது. முதலில் ஆத்மா அழிவு நின்று ரட்சிக்கப்பட்டது. ஆத்மா பரிசுத்தம் உள்ளதாக மாற்றப்பட்டது. பரிசுத்த நடவடிக்கை உடையதாக நம்முடைய ஆத்மா நம்முள் இருக்கிறது இப்பொழுது. ஆனால் அவர் வருகிற பொழுது கடைசி காலத்துல இந்த ஆத்மா அவரோடு கூட சேர்ந்து கொள்ளுகின்ற அந்த நித்தியமான உன்னதமான பலனை அடைகிறதாக இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக. ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனத்துல இப்படி வாசிக்கின்றோம். ரோமர் 8:23. அங்கே நாம் இப்படி வாசிக்கின்றோம். அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். புத்திர சுவிகாரத்தை அருகிறதற்கு காத்திருக்கிறவர்களாக இருக்கிறோம். நாம் ஏற்கனவே பிள்ளைகளாக இப்பொழுது நிகழ்காலத்தில் இருந்தாலும் கூட அவருடைய சன்னிதானத்திலே காணப்பட வேண்டிய தேவனுடைய கிருபையினாலே அவருடைய புத்திரர்களாக அந்த சுதந்திரத்தை அடைகிறவர்களாக ஆத்ம ரட்சிப்பினால் உண்டாகிற மீட்பை பெற்றுக் கொடுக்கிறவர்களாக நாம் மாற்றப்படுகின்றோம். இங்கே 30ஆம் வசனத்துல எப்படி வாசிக்கின்றோம்? எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அந்த மகிமை அவரோடு கூட பரலோகத்துல சேர்க்கப்படுகிற பொழுது உண்டாகின்ற நித்திய மகிமையாய் இருக்கும். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக. அதுதான் எதிர்காலத்தில் நடக்க போகிற ஒன்று. அதனை எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆனால் நிகழ்காலம்தான் நம்மை அந்த எதிர்காலத்துக்குள்ளாக கொண்டு போய்விடும். ரோமர் 13ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கின்றோம். 13:11. அங்கே நாம் என்ன வாசிக்கின்றோம் என்றால், நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருப்பதை பார்க்கிறோம். இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. அதிக சமீபமாக கிட்ட கிட்ட வந்திருக்கிறது. இது அந்த ஆத்ம ரட்சிப்பு. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிறோம். அப்பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவ அருகிலே வந்து விட்டோம். அவர் எனக்குள்ளே வந்து விட்டார். இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது நம்முடைய ஆத்ம ரட்சிப்பு மிகவும் சமீபத்தில கிட்ட கிட்ட வந்து கொண்டிருக்கிறது. அதனை அடைகிறதற்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாக பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது எதிர்காலத்தில் நடைபெற வேண்டிய ஒன்று. அது எப்பொழுது வரும் என்று நமக்கு தெரியாது. அதனால் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கின்றோம். எபிரேயர் 9ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனத்தில் நாம் என்ன
வாசிக்கின்றோம் என்றால், கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். இது மிகப்பெரிய உன்னதமான ஆத்ம ரட்சிப்பு. அவர் இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார் அல்லவா? அப்பொழுது அவரோடு கூட நாம் சேர்ந்து கொள்வோமே, அதுதான் கடைசி கால ஆத்ம ரட்சிப்பு. உண்மையான தேவனுடைய பிள்ளைகளே, அதற்காக நம்மை ஆண்டவர் அனுதினமும் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கின்றார். அது மறக்கக்கூடாது. அதனால்தான் இந்த வார்த்தைகளை கேட்கிறோம். அதனால்தான் அபிஷேகத்தில் நிறைந்தவர்களாக இருக்கின்றோம். ஆகையினாலே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கின்றோம். கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படியே நடக்கிறவர்களாக நாம் இருக்கின்றோம். நாம் அதனை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும். உன்னதமான ரட்சிப்பு, இரண்டாம் ரட்சிப்பு, நித்தியமான ரட்சிப்பு, கடைசி கால ரட்சிப்பு, அது அவசியமானது. அதை விட்டு விடக்கூடாது. 1:21 இப்படி வாசிக்கின்றோம். யாக்கோபு, ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏன் இந்த வசனங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம்? அந்த வல்லமை உள்ள அந்த ஆத்மாவை ரட்சிக்கின்ற கடைசி கால ஆத்ம ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுகிறதற்கு அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் முதல் கட்டத்தில் ஒழித்துவிட்டு இப்பொழுது விசுவாசத்தில் வல்லவர்களாக மாறி ஆத்ம ரட்சிப்பை அடைந்து மகிமை அடையக்கூடிய அந்த நிலைமைக்குள்ளாக போக வேண்டிய எதிர்காலத்தை, அவரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற அந்த காலத்தை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கின்றோம். அதனை அடைகிறதற்கு கர்த்தர் நம்மோடு கூட நம்முடைய திருவார்த்தைகளினாலே பேசுகின்றார். முன்னதாகவே ஆதிக்கால கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்டது 1ஆம் நூற்றாண்டில் இருந்தவர்களுக்கு. இப்பொழுது 21ஆம் நூற்றாண்டில் இருக்கின்றோம். அது நமக்கு பொருந்துகின்றது. அதனால் கிட்ட கிட்ட போய்கொண்டிருக்கிறோம். அதனால் 3 காலங்களை குறித்து நாம் இன்றைக்கு சிந்தித்தோம். ஒன்று, கடந்த காலத்தில் நாம் முன்னே தூரமாய் இருந்து பாவத்தில் இருந்தவர்கள் அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டு சொந்த ஜனங்களாக நாம் மாற்றப்பட்டோம். நம்முடைய பாவங்கள் நம்மை விட்டு அகன்று போயிற்று. ஒருவரும் மறுபடியும் உன்னையும் என்னையும் பாவி என்று சொல்லக்கூடாத அந்த நிலைமைக்குள்ளாக நாம் வந்தது. அது கடந்த காலத்தில் நிகழ்ந்திருக்கின்ற ஒன்று. இரண்டாவது, இப்பொழுது பரிசுத்தமுள்ளவர்களாக அவருடைய ராஜரீக ஆசாரிய கூட்டமாக தற்காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவருடைய சிந்தை எனக்குள்ளாக இருக்கிறது, உங்களுக்குள்ளாக இருக்கிறது. நாம் அவர் வர காத்திருக்கிறவர் ஆனபடியினாலே நாம் எல்லா விதமான பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்கிறவர்களாக சமாதானத்தை தேடி வாழ்கிறவர்களாக இருக்கின்றோம். மூன்றாவது, வருங்காலம் நம்முடைய ஆத்மா ரட்சிப்படைய வேண்டிய அந்த காலம். அவர் வருகிறதை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அது கடைசி கால ரட்சிப்பு. ஒருதரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று 9:27 எபிரேயர்ல சொன்ன வண்ணமாகவே நாம் அது முடிவில அவர் வருகிற பொழுது ஆத்ம ரட்சிப்பை அடைந்தவர்களாக, மகிமையுள்ள சரீரத்தை பெற்றவர்களாக, புதுமையான தேவ தூதர்களுக்கும் மேலான ஒப்பான அந்த மகிமையுள்ள நிலைமையில அவரோடு கூட பரலோகத்திலே பாடுகிறவர்களாக இருக்கிறதற்கு, ஆத்ம ரட்சிப்பை எதிர்காலத்தில் பெறுகிறதற்கு நாம் ஆவலோடு காத்திருக்கின்றோம். அது எதிர்காலம். இதனை நினைவுபடுத்திக் கொண்டு என்றைக்கும் நாம் நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ்கிறதற்கு கஷ்டங்களின் மத்தியிலே, வியாதியின் மத்தியிலே, துன்பங்களின் மத்தியிலே, போராட்டங்களின் மத்தியிலே, வறுமையின் மத்தியிலே இருந்தாலும் கூட கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கிறவர்களாக வாழ்ந்து கடைசி கால ஆத்ம ரட்சிப்பை அடைவோம். கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
இந்த வேளையிலும் உடைய வார்த்தைகளை கேட்கிறதற்கு ஆண்டவர் எங்களுக்கு தந்த கிருபைக்காக நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரை நாங்கள் கடைசி கால ஆத்ம ரட்சிப்பு நெருங்கி வருகிறபடினாலே அதனை அடைகிறதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக வாழ்வதற்கு நாங்கள் எச்சரிக்கப்பட்டவர்களாக நடந்து கொள்ள கர்த்தர் கிருபைக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். உலக மாயினாலே நாங்கள் விழுந்து விடக்கூடாது ஆண்டவரே. பல்வேறு விதமான சிரமங்களும் பிரச்சனைகளும் பாடுகளும் கஷ்டங்களும் எங்களுக்கு ஏற்படுகிறது என்றாலும் கூட நாங்கள் கடைசி கால ஆத்ம ரட்சிப்பை அடைகிறதற்கு அனுதினமும் நாங்கள் பூரணாக்கப்படுகிற வரையில ஜாக்கிரதையாக நடந்து கொள்கிறதுக்கு எல்லா கிருபையும் எங்களுக்கு தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, எங்கும் இருக்கின்ற COVID-19 பரவி கொண்டிருக்கின்ற இன்னும் முடிவடையாத நிலைமையில ஆண்டவர் தொடர்ந்து எங்களையும் எங்களை சார்ந்த யாவரையும் நீர் காத்துக்கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களை சார்ந்தவர்களை மட்டும் என்று அல்ல, உலகம் முழுவதும் இருக்கிற உம்மாலே உண்டாக்கப்பட்ட அனைத்து மக்களோடும் இருந்து அவர்களை பாதுகாக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறதோடு கூட விரைவிலேயே இந்த தொற்று நீங்க வேறு எந்த வியாதியும் அணுகாதபடிக்கு காத்துக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, 11ஆம் மாதத்தில் கூட 4ஆம் வாரத்துல நாங்கள் வந்து சேருகிறதற்கு ஆண்டவர் அளித்திருக்கிறீர் கிருபையை. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும். நாங்கள் இந்த வார்த்தைகளை சாந்தமாய் ஏற்றுக்கொண்டு எதற்காக நாங்கள் உம்மாலை பிடிக்கப்பட்டோமோ அதனை நாங்கள் பிடித்துக் கொள்கிறதற்கு எங்களை நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். இயேசு மூலம் வேண்டிக் கொள்கின்றோம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நடத்துதலும் சமாதானமும் யாவரோடு எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.